அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். லைலத்துல் கத்ர் இரவுடைய நாட்கள், இனி வரும் நாட்கள் ஒவ்வொரு நாளும் எந்த நாளில் லைலத்துல் கத்ர் இரவுக்கு சொல்லிட்டு நமக்கு சொல்ல முடியாது. எல்லா நாளும் நீங்கள் கரெக்டாக அமல்களை செஞ்சுட்டு வரும்போது அந்த இரவை அடையும் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நமக்கு தெரியாது. அதாவது ஒரு நாள் நம்ம நல்லா அமல்கள் செய்வோம், ஒரு நாள் செய்ய முடியாமல் போயிடுவோம். எது லைலத்துல் கத்ர் இரவு, ஒருவேளை நம்மளுக்கு கிடைச்சிருக்குமோ கிடைக்கலையோ சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருக்கும். நான் இன்னைக்கு சில டிப்ஸை சொல்கிறேன். அதாவது சில துவாக்கள், சில விஷயங்கள், இதை நீங்கள் டெய்லியும் செஞ்சுட்டு வரணும். ரொம்ப கஷ்டமானதெல்லாம் இல்லை, இலகுவான முறையில் செய்யக்கூடிய அமல்கள் தான். இனி வரும் ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் சரியாக கடைப்பிடிச்சிட்டு வந்த கண்டிப்பாக லைலத்துல் கத்ர் இரவை அடைந்த நிறைய பேர் இருப்பாங்கள்ல, அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேரும் இருக்கும். நிச்சயமாக இந்த வருஷம் லைலத்துல் கத்ர் இரவை அடைந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லா பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாம் தீரும். நீங்கள் கேட்குற ஒவ்வொரு துவாக்களும் நிறைவேறும். அவ்வளவு சிறந்த விஷயங்கள் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது. கொஞ்சம் நீங்கள் டைம் ஒதுக்கி இதை கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சாதாரணமாக நீங்கள் நினைக்க வேண்டாம். அந்த இரவை நீங்கள் அடைஞ்சிட்டா நீங்கள் செய்கிற சின்ன சின்ன ஒரு அமல் கூட 1000 மாதங்கள் தொடர்ந்து செஞ்சால் எவ்வளோ நன்மைகள் கிடைக்குமோ அந்த அளவுக்கு அதிகமான நன்மைகள், அதை விட கூடுதலாக நன்மைகளை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். 1000 மாதங்கள்னா எவ்வளோ வருது? 84 வருஷங்களாவது. நாம் அந்த அளவுக்கு உயிரோட இருப்போமா இல்லையா கூட சொல்ல முடியாது. தொடர்ந்து அவ்வளோ அமல்கள் செய்ய முடியுமான்னு நம்மளால் சொல்ல முடியாது. அந்த ஒரு இரவில் அல்லாஹ் சாதாரணமாக அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுக்குறான். அதனால் எல்லாரும் மனசில் நியத் வச்சுக்கி அந்த இரவை நாம அடையணும் சொல்லிட்டு லைலத்துல் கத்ர் இரவில் இந்த துவாக்களை ஓதணும் சொல்லிட்டு நிறைய துவாக்கள் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல, அதில் முதன்மையான துவா லைலத்துல் கத்ர் இரவில் ஓத வேண்டிய துவாவாக இருக்கணும். நான் ஏற்கனவே அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அல்லஹும்ம இன்னக்க அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஃபு அன்னி. இந்த ஒரு துவா ஓதாமல் இனி வரும் எந்த நாளையும் நீங்கள் வீணாக்கிடாதீங்க. முதல்ல இந்த துவாவை நல்லா அதிகமாக ஓதிக்கிங்க, மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க. நீங்கள் நார்மலாக வேலை செய்யும் போதெல்லாம் இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கொண்டே இருக்கலாம். ஏன்னா பாவ மன்னிப்பிற்கான துவா இது, மிக சிறந்த துவா. இந்த ஒரு துவாவே உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் நீக்கிவிடும். அதனால அவசியம் இந்த துவாவை ஓதிக்கிங்க. அடுத்ததாக தொழுகை. அதாவது நீங்கள் கடமையாக மஹ்ரிபு இஷா எல்லாம் தொழுவீங்க. தொழுது முடிச்சுட்டு தராவே தொழுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு ஒருவேளை நீங்கள் லேட்டாக தூங்க போகிறதா இருந்தால் ஒரு 12 மணி 1 மணி அப்படி வரைக்கும் நீங்கள் அமல்கள் செய்கிறீங்க, குரான் ஓதுறீங்க, அந்த மாதிரி இருந்தால் கடைசியாக ஒரு 2 ரக்காத்தாவது தொழுதுக்குங்க, நஃபில் தொழுதுக்குங்க. குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன், அதிகபட்சமாக நீங்கள் 4 8 எவ்வளோ வேணாலும் தொழுதெல்லாம். ஆனால் குறைந்தபட்சம் 2 ரக்காத் அவசியம் தொழுங்க. இல்லை ஒருவேளை நீங்கள் சீக்கிரமாக தூங்க போகிறதா இருந்தால் சஹர் நேரத்தில் எழுந்திருப்பீங்கல்ல, அந்த நேரத்துலையாவது 2 ரக்காத் முதல்ல எழுந்துச்சி தொழுதுட்டு பிறகு நீங்கள் சஹர் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் அந்த 2 ரக்காத் தொழுதுட்டு வரும்போது லைலத்துல் கத்ர் இரவு அன்றாக இருந்தால் 1000 மாதங்கள் தொடர்ந்து 2 ரக்காத் நஃபில் தொழுத நன்மை உங்களுக்கு கிடைக்கும். மிக சிறந்த ஒரு பாக்கியம். அந்த நேரத்தில் நீங்கள் தொழுது துவா செஞ்சு பாருங்க, உங்களுடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானத்தில் இறங்கி வரும் சமயம் அது. அந்த நேரத்தை கண்டிப்பாக வீணாக்கிடாதீங்க. கொஞ்சம் சிரமப்படுங்க, கொஞ்சம் தூங்குறதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணி இந்த தொழுகைக்காக கொஞ்சம் லேட் பண்ணுங்க. சஹர் நேரத்தில் கொஞ்சம் முன்னாடியே எழுந்துச்சி தொழுணும் சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி எழுச்சிக்கிங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கொஞ்சம் நம்ம தியாகம் பண்ணணும். அப்போ தான் நம்முடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள் தீரும். அடுத்ததாக நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனைகள் கடன், வறுமை, இந்த மாதிரி பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடி இருக்கும். பொருளாதார நெருக்கடி நீங்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது சதக்கா தான். எந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் உங்கள் பணத்திலிருந்து சதக்கா செய்கிறீங்களோ அதை விட பல மடங்கு அல்லாஹ் உங்களுக்கு திருப்பி தருவான். இந்த மாதிரி சிறப்பான இரவுகளை நம்ம கொடுக்கும்போது 1000 மாதங்கள் தொடர்ந்து நம்மளுக்கு சதக்கா கொடுத்த நன்மை நம்மளுக்கு கிடைக்கும். சதக்கானா ரொம்ப பெரிய அமௌண்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களால் முடிஞ்ச சின்ன ஒரு அமௌண்ட், 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா சொல்லிட்டு நீங்கள் சில்லறை கூட மாற்றி வச்சுக்கலாம். அவங்கவுங்க கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி. வசதியாக இருக்கிறவங்க தாராளமாக கொடுங்க, இல்லாதவங்க இந்த மாதிரி சில்லறை காசாவது கொடுங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு 10 ரூபாவோ கொடுங்க, இல்லைனா ஒரு 2 ரூபா கொடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க, ஆனால் கண்டிப்பாக கொடுங்க. இந்த 10 நாளை நீங்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு இரவு லைலத்துல் கத்ர் இரவாக தானே இருக்கும். அப்போது நீங்கள் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? 1000 மாதங்கள் தொடர்ந்து சதக்கா கொடுத்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு 2 ரூபா கொடுத்தா கூட அல்லாஹ் அதை பல மடங்காக பெருக்கி உங்களுக்கு திருப்பி தருவான். இந்த ஒரு சின்ன தொகை உங்களுடைய பல கடன்களை நீக்கும், பல கஷ்டங்களை நீக்கும், உங்கள் வாழ்வாதாரத்தை பல மடங்காக பெருக்கும்.
அடுத்ததாக தூங்க போறதுக்கு முன்னாடி சூரா பக்கரா இருக்கு பாத்தீங்களா, அதனோட கடைசி 2 வசனங்களை அவசியம் ஓதிக்கிங்க. நம்ம சேனலை நீங்க ரெகுலரா பார்க்கக்கூடியவங்களா இருந்தா கண்டிப்பா நீங்க ஓதக்கூடியவர்களா தான் இருப்பீங்க. ஏன்னா நிறைய டைம்ல நான் போட்டிருக்கேன் இந்த 2 வசனங்களோட சிறப்புகளை பத்தி, அதை ஓதுங்க சொல்லிட்டு அதை ஓதுவதன் அவசியம் எல்லாமே நான் போட்டிருக்கேன். அநேகமா நிறைய பேர் ஓதிட்டு இருப்பீங்க. ஓதாதவங்க இனி ஓத ஆரம்பிங்க. 3 இரவுகள் எந்த வீட்டில் இந்த சூரா பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள் ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டில் இருந்து ஷைத்தான் வெருண்டோடி விடுவான். முசீபத்துகள் எல்லாமே விலகும். இதை ஓத ஆரம்பித்த 3 நாட்களில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது உங்கள் வீட்டில் ஒரு பரக்கத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும். மனித இனம், ஜின் இனம், ஷைத்தான் சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் பாதுகாக்கும் ஒரு அரணாக இந்த 2 வசனங்கள் இருக்கும். சூரா பக்ரா கடைசி 2 வசனங்கள் யார் நைட்டு ஓதுறாங்களோ அவங்களுக்கு அந்த 2 ஆயத்துக்கள் போதுமாகிவிடும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஹதீஸ் இருக்கு. அதை தெளிவுரை எப்படி இருக்குன்னா, அந்த 2 ஆயத்துக்கள் போதுமாகும் சொல்றாங்கல்ல, அது எப்படி போதுமாகும்? அதற்கு 2 வித கருத்துக்கள் இருக்கு. ஒன்று, இதை ஓதுபவர் அந்த இரவு முழுமையும் எல்லா தீங்குகளிலிருந்தும் பாதுகாக்கப்படுவார் அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்னொரு கருத்து, இந்த 2 ஆயத்துக்களும் தஹஜ்ஜுத் தொழுகைக்கு பகரமாகிவிடும் என்பது 2வது கருத்து. இரவுக்கு இருக்கிற சிறப்பு ஒரு விஷயம் தஹஜ்ஜுத் தொழுகை. சில பேரால தொழ முடியும், சில பேரால தொழ முடியாது. இந்த சூரா பக்ரா ஓதுறதால அந்த ஒரு நன்மை கிடைக்கும். அதாவது இரவு முழுவதுக்கும் அது போதுமானது என்ற ஒரு கருத்தை எப்படி எடுத்துக்கிறாங்க அறிஞர்கள் சொல்றாங்க. அதனால நாம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த 2 ஆயத்துக்களை ஓதும் போது அந்த ஒரு நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இது போன்ற லைலத்துல் கத்ர் இரவு நாட்கள்ல இதை நீங்க ஓதிட்டு தூங்கும் போது இரவு முழுவதும் அந்த இபாதத் செய்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். 1000 மாதங்கள் தொடர்ந்து இபாதத் செய்த நன்மைகள் கிடைக்கும் அந்த இரவு லைலத்துல் கத்ர் இரவா இருந்தா. அதனால கண்டிப்பா அவசியம் இதை ஓதிக்கிங்க. நம்ம சேனலில் நிறைய டைமு சூரா பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துக்களில் போட்டதால் நான் இன்னைக்கு இதில் போடலை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியாதவங்க இன்ஷால்லா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தனியாக மெசேஜில் போட்டு விட்றேன். அடுத்ததாக ஒரு சூரா இருக்குது, குர்ஆனின் 3இல் ஒரு பகுதி, சூரா இக்லாஸ். அதாவது குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, சூரா இக்லாஸ். இந்த ஒரு சூறாவை 3 முறை ஓதுனா முழு குர்ஆன் ஓதிய நன்மை கிடைக்கும். ஒரு சின்ன சூறா இதை ஓதுறதால நமக்கு இவ்வளவு நன்மை கிடைக்குது. சாதாரண நாட்களில் ஓதுனாலும் இதே நன்மை தான். லைலத்துல் கத்ர் இரவு அன்னைக்கு ஓதும் போது நீங்கள் 1000 மாதங்கள் தொடர்ந்து இந்த ஒரு சூறா ஓதுனா எவ்வளவு நன்மைகள் கிடைக்குமோ அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இலகுவாக செய்யக்கூடிய அமல்களில் இதுவும் ஒன்று. சூரா இக்லாஸையும் நீங்கள் ஓதும் போது சேர்த்துக்குங்க. ஒரு 2 நிமிஷம் தான் ஆக போகுது, ரொம்பலாம் உங்களுக்கு டைம் எடுக்காது, ஈஸியாக ஓதி முடிச்சிடலாம். அடுத்து ஓத வேண்டிய துவா சலவாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்ம ஒரு முறை சலவாத் சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மீது 10 முறை அருள் புரிகின்றான். நம்முடைய 10 தவறுகளை மன்னித்து 10 அந்தஸ்துகளை உயர்த்துவான். இது எல்லாமே உடனுக்குடன் கிடைக்கின்ற விஷயங்கள். அல்லாஹ்வின் அருள் என்பது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அவனுடைய ஒரு அருள் நமக்கு கிடைச்சா போதும், நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும். இந்த உலகத்தில் ரொம்ப ஈஸியாக சந்தோஷமாக நம்ம வாழ்ந்துடலாம். அந்த அருள் நமக்கு கிடைக்கணும். அதை ஈஸியாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு துவா தான் சலவாத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லியும் ஓதுனாலும் இதே நன்மை தான் கிடைக்கும். லைலத்துல் கத்ர் இரவு அன்னைக்கு நீங்கள் ஓதும் போது என்ன கிடைக்கும்? 1000 மாதங்கள் தொடர்ந்து சலவாத் ஓதிய நன்மை கிடைக்கும். இதன் மூலமாக உடனடியாக அல்லாஹ்வின் அருளும் நமக்கு கிடைக்கும். நம் வாழ்நாள் முழுக்க அந்த அருள் நமக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். மிக சிறப்பான ஒரு விஷயம். சலவாத்து ரொம்ப ஈஸியாக ஓதக்கூடிய ஒரு விஷயம்தான். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். நான் சின்ன சலவாத் தான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச சலவாத் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஓதிக்கலாம். ஆனால் அவசியம் ஓதுங்க. குறைஞ்சது ஒரு 10 முறையாவது ஓதிக்கிங்க. 10 முறை ஓதுனாலே அல்லாஹ்வின் அருள் நமக்கு 100 முறை கிடைக்கும். நீங்கள் இன்னும் 100 முறைலாம் ஓதுனா நிறைய கிடைக்கும். உங்கள் டைம்க்கு ஏற்ற மாதிரி ஓதிக்கிங்க. அடுத்து ஓத வேண்டிய துவா ரப்பன ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். எங்கள் இறைவா, என்னையும் என் பெற்றோர்களையும் முஃமின்களையும் கேள்வி கணக்கும் கேட்கும் மறுமை நாளில் மன்னிப்பாயாக. மிக மிக சிறந்த துவா இது. நமக்காகவும் பாவ மன்னிப்பு கேட்குறோம், நம்முடைய பெற்றோர்களுக்காகவும் பாவ மன்னிப்பு கேட்குறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கட்டளையிட்டிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, உங்கள் பெற்றோர்களுக்காக பாவ மன்னிப்பு கேளுங்க சொல்லிட்டு. நம்ம எந்த அளவுக்கு இதை கேட்குறோன்னு தெரியாது, ஆனால் நம்ம டெய்லியும் கேட்கணும். இது போன்ற இரவுகளில் லைலத்துல் கத்ர் இரவில் நம்ம கேட்கும்போது 1000 மாதங்கள் அந்த பெற்றோர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்ட நன்மை நமக்கு கிடைக்கும். நமக்காக பாவ மன்னிப்பு கேட்ட நன்மை கிடைக்கும். இன்னும் லாஸ்ட்ல நம்ம என்ன கேட்குறோம்? மூமின்களுக்கும் கேட்குறோம்.
மறுமை நாளில் அவங்களும் நீ மன்னிச்சிரு சொல்லிட்டு. மூமின்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைக்கப்பட்ட நாள் முதல்ல நம்மளுக்கு பிறகும் நிறைய பேர் இருப்பாங்க. மறுமை நாள் இன்னும் வரலை, எப்போ வரும்னு தெரியாது. அது வரைக்கும் இருக்கிற மூமின்கள் எத்தனை மூமின்கள் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து நாம் பாவ மன்னிப்பு கேட்குறோம். பொதுவாக இந்த மாதிரி நம்ம கேட்கும்போது ஒரு 2 முஸ்லீமுக்காக நம்ம பாவ மன்னிப்பு கேட்குறோம்னு நினச்சிக்கிங்க, 2 நன்மைகளை அல்லாஹ் தருவான். இப்போது நம்ம மூமின்கள் சொல்லிட்டு பொதுவாக கேட்டுட்டோம், எவ்வளோ கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. அப்போ கோடிக்கணக்கான நன்மைகள் ஒரு சேர நமக்கு கிடைக்கும். அவ்வளவு சிறந்த துவா. நமக்காகவும் கேட்குறோம், நம்முடைய பெற்றோர்களுக்காகவும் கேட்குறோம், உலக மோமின்கள் அனைவருக்காகவும் கேட்குறோம். கொஞ்ச நேரம்தான், ஒரு 2 நிமிஷம் தான் ஆக போகுது இதை ஓதுறதுக்கு. இந்த ஒரு துவாவின் மூலம் நமக்கு கிடைக்கப்பெறும் கூலி நம்மால் கவுண்ட் பண்ணவே முடியாது. அவ்வளவோ அதிகமாக அல்லாஹ் வாரி வழங்குவான். ஒரே ஒரு செகண்டில் இவ்வளோ நமக்கு கிடைக்குது. இதே துவாவை லைலத்துல் கத்ர் இரவுல கேட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1000 மாதங்கள் இவ்வளவு கூலிகள் நமக்கு எவ்வளவு கிடைக்குமோ 1000 மாதங்கள் தொடர்ந்து செய்து அது எல்லாமே எல்லாம் தந்து கொண்டே இருப்பான். சாதாரண விஷயம் இல்லை இது. சின்ன துவா தான், நிறைய பலன்களை தரக்கூடிய துவா இது. அடுத்ததாக சிம்பிளாக சின்ன ஒரு திக்ரு, ஆனால் பவர்ஃபுல்லான திக்ரு. சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்த ஒரு வார்த்தை சுபஹான் அல்லாஹ். இதை 100 முறை சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உடனடியாக 1000 நன்மைகளை நமக்கு தருகின்றான். அப்படி இல்லைன்னா 1000 தவறுகளை அழிக்கின்றான். சுபஹான் அல்லாஹ் சொல்கிறதுக்கு ஒரு செகண்ட் ஆகுமா? 100 முறை ரொம்ப ஈஸியாக நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் பலன் நமக்கு எவ்வளோ கிடைக்கிது பாருங்கள். 1000 நன்மைகள், உடனடியாக 1000 நன்மைகள் கிடைக்கும். இந்த திக்கரை நாம் ஓதுற அந்த இரவும் லைலத்துல் கத்ர் இரவும் ஒரே இரவாக இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1000 மாதங்கள் தொடர்ந்து சுபஹான் அல்லாஹ் 100 முறை சொன்னால் எவ்வளோ நன்மைகள் கிடைக்குமோ அவ்வளோ நன்மைகள் கிடைக்கும். நீங்களே கவுண்ட் பண்ணி பார்த்துக்குங்க. 1000 சொல்லிட்டு 84 வருஷங்கள் 1000 சொல்லி போட்டால் எவ்வளவோ நன்மைகள் கிடைக்கும் சொல்லிட்டு. இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள். சின்ன சின்ன அமல்கள், சின்ன சின்ன திக்ருகளாக இருக்கும். ஆனால் பலன் நிறைய கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதையும் அவசியம் ஓதிக்கிங்க. அடுத்து ஒரு துவா இருக்கு, மிக சிறந்த துவா. இந்த ஒரு துவாவை ஓதுறதால 10 அடிமைகளை விடுதலை செய்ததற்கு சமமான நமக்கு நன்மைகள் கிடைக்கும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த திக்ரை 100 முறை ஓதுனா 5 வித நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஒரு நன்மை இல்லை, 5 வித நன்மைகள். 1, 100 நன்மை எழுதப்படும். அடுத்ததாக 100 தீமை அழிக்கப்படும். 3வது, மாலை வரை ஷைத்தானிடமிருந்து பாதுகாக்கும் அரணாக இது இருக்கும். அடுத்து 4வது, மறுமை நாளில் நீங்கள் கூலிகள், அதாவது அமல்கள்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறீங்க பார்த்தீங்களா, இதுதான் சிறந்ததாக இருக்கும். இதை விட அதிகமாக யாரும் செஞ்சுருக்க முடியாது. அப்படி உங்களை விட அதிகமாக யாராவது செஞ்சுட்டு எடுத்துகிட்டு வந்தால் இந்த ஒரு துவாவை அதிக எண்ணிக்கையில் ஓதியவர்களாக இருக்க வேண்டும். 5வது விஷயம், 10 அடிமைகளை விடுதலை செய்ததற்கு சமமான கூலிகள் கிடைக்கும். இதை 100 முறை ஓதுனா அந்த நொடியே அல்லாஹ் இவ்வளவு நன்மைகளை நமக்கு வாரி வழங்குகின்றான். இன்னைக்கு நம்ம ஓதுறோம்னு நினச்சிக்கோங்க, 100 முறை ஓதிட்டோம், 10 அடிமைகளை விடுதலை செய்ததற்கு சமமான கூலிகள் நமக்கு கிடைக்கும். மிச்சம் இருக்கிறது வேற விஷயம். 5 நன்மைகள் இருக்குது. நான் ஒன்று தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த இரவு லைலத்துல் கத்ர் இரவா இருந்தால் நமக்கு எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும்? 1000 மாதங்கள் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் 10 அடிமைகளை விடுதலை செய்ததற்கு சமமான கூலிகள் நமக்கு கிடைக்கும். எவ்வளோ பெரிய விஷயம். நம்மளால் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கவே முடியல. நம்மளால் முடியுமா ஒரு அடிமையை விடுதலை செய்ததற்கு? எப்படி நம்மளால முடியும் ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்கு? அந்த காலத்தில் அதெல்லாம் இருந்துச்சு. அவங்களே பணக்காராக இருந்தால் தான் செய்ய முடியும். ஏழைகளால் அவ்வளோவா செய்ய முடியாது. ரொம்ப இலகுவான இந்த ஒரு வார்த்தைகளை சொல்வதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு இவ்வளவு கூலிகளை தருகின்றான். அதனால் இந்த துவாவை இன்று முதல் 100 முறை ஓதிக்கிங்க. சொர்க்கத்தில் நமக்காக ஒரு பேரிச்சம்பழம் நடப்படுகின்றது அப்படின்னு இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு சின்ன ஒரு வார்த்தையை சொல்கிறதால அந்த ஒரு கூலியை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். அந்த திக்ரு என்னன்னா சுப்ஹானல்லாஹில் அஸீம் வபி ஹம்திஹி. இந்த ஒரு திக்ரை யார் சொல்கிறாங்களோ அவர்களுக்காக சொர்க்கத்தில் ஒரு பேரித்த மரம் நடப்படும் அப்படின்னு நபி அவர்கள் கூறியதாக ஹதீஸ் இருக்கு. அப்போ எவ்வளோ இலகுவான ஒரு திக்ரு பாருங்க. ஆனால் அல்லாஹ்விற்கு பிடித்த வார்த்தைகள் இவை. இதை சொல்றதால நமக்காக சொர்க்கத்தில் அதுவும் பேரிச்ச மரம் நடப்படுகின்றது. இப்போ நான் சொல்கிற இந்த இரவு லைலத்துல் கத்ர் இரவாக இருந்தால் அப்படியே பல மடங்கு 1000 மாதங்கள் அப்படியே நீங்கள் மல்டிப்ளை, அதாவது பெருக்கிக்கிங்க. அப்போ எவ்வளோ கிடைக்கும் பாருங்கள். எந்த அளவுக்கு சொர்க்கத்தில் பேரிச்ச மரங்கள் நம்முடைய பெயரை சொல்லி நடப்படுகின்றது. நாளை நாம் சொர்க்கத்தில் போகும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அதை பார்க்கும்போது நம்மளால் இவ்வளோ சொர்க்கத்தில் இவ்வளோ பேரிச்ச மரங்களா, இது எல்லாமே நம்ம சம்பாதிச்சதா சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அதை நீங்கள் அனுபவிச்சுக்கிங்க இந்த சின்ன ஒரு வார்த்தையை கூறுவதன் மூலமாக. ஒரு 100 முறை ஓதிக்கிங்க. ரொம்பலாம் உங்களுக்கு டைம் எடுக்காது. இது 100 முறை ஓதுனா ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும்.
இப்போ நான் சொல்லியிருக்கிற எல்லா திக்ருகளும் துவாக்களும் எல்லாமே ஓதுவதற்கு 5 நிமிஷம் தான் ஆகும். பார்க்கறதுக்கு பெருசாக இருக்க மாதிரி தெரியும். ஓத ஆரம்பித்தா ரொம்ப ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம். கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் அப்படி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விற்காக இதை கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா? அல்லாஹ்விற்காக நீங்கள் செலவிடுற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கு காரணமாக அமையும். அதை நல்லா மனசில் வச்சுக்கிங்க. இதை நீங்கள் எப்போ லைலத்துல் கத்ர் இரவு சொல்லிட்டு கரெக்டாக அன்றைக்கி உங்களால் பண்ண முடியாது. ஏன்னா லைலத்துல் கத்ர் இரவு சொல்லிட்டு இந்த நாள் தான் சொல்லப்படலை. கடைசி 10 இரவுகளும் நீங்கள் தேடிக்கிங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் இனி வரும் நாட்கள் எல்லாமே நான் இப்போ சொல்லியிருக்கிற இந்த துவாக்களை இந்த அமல்களை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்படி நீங்கள் தொடர்ந்து செய்வதன் மூலமாக நிச்சயமாக லைலத்துல் கத்ர் இரவை உங்களால் அடைய முடியும். கொஞ்சம் சிரமப்படுங்க. எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் சரி, ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கிக்கிங்க. இந்த துவாக்களை நான் ஓதணும், இந்த நன்மைகள் எல்லாமே எனக்கு கிடைக்கணும் சொல்லிட்டு ஒரு நியத்தை வச்சுக்கிங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுக்கு தானாக அந்த டைம் அமையும். உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே நீங்கும். இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருஷமாக அமையும். நீங்கள் வேணால் ஓதி பாருங்கள். நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் காண்பீங்க. நாம் அனைவருக்கும் லைலத்துல் கத்ர் இரவு கிடைக்க வேண்டும். அந்த இரவில் அதிகமாக இபாதத்துகள் செய்ய வேண்டும். அதிகமாக தௌபாக்கள் செய்து பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தமான ஒரு நிலையில் ரமதான் மாதத்தை நாம் அனைவரும் கடக்க வேண்டும். இதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.